மேலும் எந்நாளில் அவன் ஆகுக என்று கூறுவானோ அந்நாளில் அது ஆகிவிடும். அவனுடைய கூற்றுதான் முற்றிலும் உண்மையானது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வின் உத்தரவுகள் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவுகள் யாரும் கவுண்டர் பண்ண முடியாது. அல்லாஹ் ஆகுன்னு சொல்கிறான், இன்னொருத்த நடுவில் பூந்து ஆகாதன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது அல்லாஹ் சொல்கிறான். இது மறுமையை பற்றிய விஷயம். மறுமை நல்ல அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஆகுன்னு சொல்லுவான். என்ன ஆகு சொல்லுவான்? இந்த உலகத்தை வேற உலகமாக மாற்றுவான். புரியுதா? இந்த பூமியும் அழிச்சிட்டு வேற பூமியும் மாறும். இதுக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஆகு. உடனே அது ஆயிரும். இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது நமக்கு அல்லாஹ் சொல்கிற, அதாவது அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை. அதில் அவன் என்ன சொல்கிறான்? நான் ஆகுன்னு சொல்லுவேன், அது ஆயிருங்கிறான். இது என்ன? அது வாய்ஸ் கமாண்டு. இன்றைக்கி ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவனுக்கு வேணால் வாய்ஸ் கமாண்ட் என்னன்னு தெரியாது. அலெக்ஸா அப்படின்னு சொல்லி அது சொன்னிங்கன்னா அது கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடில் ஓடும். ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இன்னைக்கு கமாண்டாக இருக்குது. அப்போது இன்றைக்கி அலெக்ஸா இருக்குது, ஹே பிக்ஸ்பி இருக்குது, ஓகே கூகுள் இருக்குது. இதெல்லாம் வாய்ஸ் கமாண்டில் சில செயல்கள் நடக்குது. புரியுதா? வாய்ஸ் கமாண்டில் நீ கேட்டை மூட வைக்க முடியும். க்ளோஸ் த கேட், டர்ன் லைட் ஆஃப், டர்ன் ஃபேன் ஆஃப், க்ளோஸ் த டோர், எல்லாம் ஓப்பன் த டோர், எல்லாமே செய்ய முடியுது வாய்ஸ் கமாண்டில். அப்படின்னா அர்த்தம், வாய்ஸ் கமாண்டில் இது நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய வேலை முன்னேற்பாடோடு செஞ்சு வச்சுருக்கணும். அப்போது கியாமத் நாள் நடக்கிறதுக்கு எல்லாம் முன்னேற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ வாய்ஸ் கமாண்டு மட்டும்தான் வச்சிட்ருக்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? இனிமே அவன் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறதில்ல. அதுக்குண்டான ஹார்ட்வேர் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் என்ன ஸ்டேஜில் உட்காந்துட்ருக்கான்னா, சும்மா ஆகுன்னா போதும், டக்குன்னு ஆயிரும். இனிமே தான் கியாமத்துக்கு பார்த்து என்னங்க கியாமத்து எப்போங்க வரும்? நம்ம செத்துட்டு கபூரில் மலைக்கு வரும்போது என்னங்க எப்போங்க எழுப்புவாங்க? என்னங்க டைம் ஆகிட்டே இருக்குது, என்ன ஒரே போர் அடிக்குது, ஜாலியாக இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லைங்க, இப்போ தாங்க வேலை ஆகிட்டுருக்குங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்குது. எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது, சொர்க்கத்தெல்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க, காயணும், பெயிண்ட் அடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குதுங்க. இன்னும் சும்மாங்களா? இத்தனை பேர் இருக்காங்களே நரகத்தில், இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ தான் மரம் நட்டுருக்கோம், மரம் அறுத்து காய போட்டிருக்கோம், அதெல்லாம் காஞ்சி எப்போ விறகா மாதிரி அதெல்லாம் எரிக்கணும். இல்லை, அதெல்லாம் டைம் எடுக்குங்க. எதுக்குமே டைம் எடுக்காதா? ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன்னா ஆகணும் சொன்னால் போதும். வாய்ஸ் கமாண்டில் நிற்கிது. இப்போது புரியுதா? ப்ராஜெக்ட் எந்த இடத்துல நிற்கிது? இப்போ ஒரு வாய்ஸ் கமாண்டில் நிற்கிது ப்ராஜெக்டு. அந்த அளவுக்கு ப்ராஜெக்டு முடிஞ்சிருச்சு. இது சொல்லி 1400 வருஷம். அதுக்கப்புறம் எல்லாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. என்ன அப்போவே ரெடிங்கிறான் எல்லாம். நாளைக்கே செத்துடுறீங்களா? ரெடியாக ஆரம்பிச்சிடலாமா? ஒரு சூது தான் ஊதிட்டா பார்க்குறீங்களா? என்கிட்ட ரெடியாக இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ரெடியாக தான் இருக்கேன்.